ஹலோ, ஸ்டார்ட் பண்ணும்போது தான் ஏதாவது ஒன்று சேல் பண்ணிட்டு வராங்க. ஓகே, இன்னைக்கு ஃபுல் மூன் ரீடிங் என்ன மாதிரியான மெசேஜஸ் இன்னைக்கு உங்களுக்காக வருதுன்றது பார்க்கலாம். ஓகே, ஒரு மாதிரி டல்லாகவே இருந்தது இன்னைக்கு. ரீடிங் பண்ணலாமா வேண்டாமா யோசனையிலே இன்னைக்கு ஆச்சு. சரியான தூக்கம் வேற. மதியம் உட்காந்துட்டே இருந்து அப்படியே தூங்கிட்டேன் சோஃபாலேயே. ஓகே, ஸ்டார்ட் பண்ணோமா? உங்களுடைய ஃபுல் மூன் என்ன மாதிரியான மெசேஜஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது? ஓகே, யாரும் உங்களை மறைஞ்சு இருந்து பார்க்குற மாதிரி இருக்கு. அந்த சாங் ஞாபகம் இருக்கு, மறைந்து இருந்து பார்க்கும் மர்மம் என்ன. யாரும் மறைஞ்சு பார்க்குறாங்க உங்களை. அவங்க பார்க்குறதே உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு. எல்லாமே ஒரு டிஃபென்சிவ் எனர்ஜி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. வாய் டிஃபென்சிவ்? உங்களை யாரோ வந்துட்டு அப்ரோச் பண்ணணும்னு நினைக்கிற மாதிரி இருக்குது ஏதோ ஒரு விஷயத்துக்காக. சில பேருக்கு ப்ரொபோசலாக இருக்கலாம், சில பேருக்கு ஏதோ நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் கிடையாது. கண்டிப்பாக இது ஏதோ நீங்கள் அன்எக்ஸ்பெக்டடாக நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். சில பேருக்கு ஃபினான்ஷியல் இருக்கும், சில பேருக்கு ஏதோ வேறு ஒரு சிச்சுவேஷனாக இருக்குது, சில பேருக்கு ப்ரொபோசல் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ரொம்ப நாள் வந்துட்டு நீங்கள் ஒரு சைடு, அவங்க ஒரு சைடு, அப்படி வந்துட்டு ஒருத்தர் காண்டாக்ட் இல்லாமல், பார்த்துக்காம, பேசாமல், ஜஸ்ட் தூரத்துலேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் ஆகுது. இந்த கார்டு தனியாக வைக்கிறேன். ஏதோ சம்திங் இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரொபோசல் தான், ஏதோ ஒரு ப்ரொபோசல் தான் வருது. கலாபரேஷன்ஸ் ஏதோ ஒரு விஷயத்துக்காக பேசுகிறதா வரலாம் சில பேருக்கு ப்ரொபோசல் கண்டிப்பாக தெரியுது. இது ரொம்ப நாளாக வந்துட்டு மறைச்சே வச்சிருந்து சடனாக ஒரு விஷயத்த வந்துட்டு வெளியில் சொல்கிற மாதிரி இருக்குது.
சில பேருக்கு உங்களுடைய ஒய்ஃப் இல்லைன்னா உங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப நாளாக மறைச்சி வச்ச ஒரு விஷயத்த வந்துட்டு பேசணும்னு சொல்லி முடிவெடுத்துட்டு வர மாதிரி இருக்குது. பேசணும்னு சொல்லி ஒரு கான்ஃபிடெண்ட்டாக அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் பேசணும், ஏதோ ஒரு விஷயம் ஷேர் பண்ணணுன்ற ஒரு கரேஜ் எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட ஏதோ பேசுகிற மாதிரியும் இருக்குது. சில பேருக்கு ஏதோ ஒரு சிச்சுவேஷன் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டடாக கிடைக்கிற மாதிரி இருக்குது. அன்எக்ஸ்பெக்டடாக வருது, நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அது நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் கிடையாது, நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் உங்களுக்கு வருது. ஆனால் நல்ல விஷயம், ரொம்ப நல்ல விஷயம். சொல்லிகிட்டே இருக்கு நல்ல விஷயம் சொல்லிவிட்டு ஏற்ற மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் கண்டிப்பாக நல்ல விஷயம். இன்கேஸ் இந்த விஷயம் உங்களுக்கு வந்துட்டு வெளிப்படையாக பேசினதுக்கப்புறம் ஒரு ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி, ஒரு நல்ல ஒரு ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட் ஏற்படுற மாதிரி இருக்கும். உங்களுடைய லைஃப்பில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். புதுசாக பிறந்த புதுசாக ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு புது பர்சனாக நீங்கள் வந்துட்டு உங்களுக்குள்ளே ஃபீல் பண்ணுவீங்க. எல்லாமே சேஞ்ச் ஆன மாதிரி, எல்லா விஷயங்களுமே சேஞ்ச் ஆகும். உங்களை சுற்றி இருக்க நிறைய விஷயங்கள் வந்துட்டு உங்களை சுற்றி சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது. இந்த விஷயம் ரொம்ப நாள் அவங்ககிட்ட பேசலாமா வேண்டாமா, ஷேர் பண்ணலாமா வேண்டாமா, இல்லை உங்களுக்கு இந்த ஆஃபர் கொடுக்கலாமா வேண்டாமான்ற மாதிரி நிறைய அதிகமாக யோசிச்சுட்டு இருந்த ஒரு விஷயத்த வந்துட்டு இப்போ கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன் எடுத்துருக்கிற மாதிரி இருக்கு. டீ குடித்தாதான் ஒரு மைண்ட் வேலை செய்யும். இல்லை மந்தமாக இருக்குது, அப்படியே கொஞ்சம் டவுன். அப்படி தூக்கம் வர மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் டீ குடிச்சு கொஞ்சம் சரி பண்ணுறது. கன்ஃபார்மாக ஏதோ ஒரு நல்ல விஷயம், ரொம்பவே நல்ல விஷயம் வெளிப்படையாக உங்ககிட்ட சில பேர் யாரோ ஒருத்தங்க பேச போகிறாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்கிட்டையும், ஒய்ஃப் ஹஸ்பண்ட்கிட்டையும் பேசுகிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு கரியர் விஷயமா யாரோ வந்துட்டு உங்ககிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது, பார்ட்னர்ஷிப் அந்த மாதிரி. சில பேருக்கு வந்துட்டு ப்ரொபோசல் கன்ஃபஸ் பண்ணுறதுக்காக யோசிச்சுட்டு ஒரு உங்களுக்கு தேவையான ஒரு கிளாரிட்டி கொடுக்குற மாதிரி இருக்குது. முன் இது ரொம்ப நாளாக அவங்க யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்துட்டு இந்த விஷயத்தில் கொஞ்சம் அப்படியே டவுனாக அப்படியே விட்டுட்டீங்க. நீங்கள் கொஞ்சம் பிஃபோர் நீங்கள் எதிர்பார்த்துருக்கலாம் ஏதாவது அந்த சைட்லேருந்து உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது மாற்றங்கள் கிடைக்கணும், ஏதாவது உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு பாசிட்டிவாக எதனா ஒரு விஷயம் உங்களுக்கு அவங்க மூலியமாக உங்களுக்கு வரணும், கிடைக்கணும்னு. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்க, அதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. நீங்கள் உங்களுக்கான ஒரு ட்ரீம்ஸ் உங்கள் லைஃப்பில் நீங்கள் வேறு விஷயங்களில் உங்கள் மைண்ட் அப்படியே மாற்றிட்டு நீங்கள் அந்த விஷயங்களுக்காக ஒர்க் பண்ண நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த விஷயத்தை அப்படியே மறந்துட்டீங்க நீங்கள். ஆனால் இப்போ அன்எக்ஸ்பெக்டடாக நீங்கள் மறந்த ஒரு விஷயம் நீங்கள் இதுக்கு ரொம்ப நாள் முன்னாடி எதிர்பார்த்ததாக இருக்கும். சில பேர் வந்துட்டு கொஞ்ச நாள் முன்னாடி எதிர்பார்த்ததாக இருக்கும். நிறைய கன்ஃபியூஷன் உங்கள் மைண்டில் இருக்கும். அந்த கன்ஃபியூஷனை வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் எல்லாத்தையுமே நீங்கள் இக்னோர் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து வேறு விஷயங்களை உங்கள் மைண்டை மாற்றி நீங்கள் அதுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டு இருக்கும்போது அன்எக்ஸ்பெக்டடாக அந்த விஷயத்துக்கான ஒரு கிளாரிட்டி, அந்த விஷயம் உங்களுக்கு ஒரு நல்ல விதத்தில் உங்களுக்கு வர மாதிரி இருக்குது. ஒரு பாசிட்டிவ் மெசேஜாக வர மாதிரி இருக்குது. யூனியன் கேட்குது, யூனியன் கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப் அந்த மாதிரி. யாருக்கு உங்களோட சிச்சுவேஷன், நீங்கள் என்ன மாதிரி சிச்சுவேஷன் நீங்கள் மைண்டில் ஃபர்ஸ்ட் யோசிச்சுட்டு இருந்தீங்களோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வர மாதிரி இருக்குது. அந்த விஷயத்தை பற்றி சுத்தமாக மறந்துட்டீங்க. நீங்கள் அதை பற்றி யோசிக்கிறது இல்லை. உங்களுடைய கவனம் ஃபுல்லாக வேறு ஒரு விஷயத்தில் தான் நீங்கள் செலுத்திட்டு இருந்திருக்கீங்க. இப்போ வரைக்குமே செலுத்திட்டு இருக்கீங்க. அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் யோசிக்கவே இல்லை. எல்லாமே ஒன்ஸ் ஸ்வாட்ஸ்.
உங்களுக்கு வந்துட்டு லைஃப்பில் வந்துட்டு நீங்கள் ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் சில பேருக்காக சொல்கிறேன், சில பேர் நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு லவ், ஒரு ரொமான்ஸ் அந்த மாதிரி விஷயங்களுக்காக நீங்கள் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் லைஃப்பில் வந்து வேறு ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய லைஃப் எடுத்துகிட்டு போகணும், ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் பண்ணணும், உங்களுடைய லைஃப் சேஞ்ச் பண்ணணும், அந்த மாதிரியான சில விஷயங்களில் தான் நீங்கள் கான்சன்ட்ரேட் இருக்குது. இந்த ரொமான்ஸ், லவ், இது அதெல்லாம் லொட்டு லொசுக்கு இதெல்லாம் உங்களுக்கு எந்த விதமான ஒரு ஈடுபாடும் இல்லாத மாதிரி சுத்தமாக நீங்கள் ஒதுங்கிட்டு இப்போ நீங்கள் வேறு ஒரு மைண்ட் இருக்க பர்சனாக தான் இருக்கிறீங்க. ஆனால் இப்போ நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் அந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்காக வருது. இது நிச்சயமாக உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டாக இருக்க போகுது, ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு மூமெண்ட்டாக இருக்க போகுது. யார் எந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ அந்த மாதிரியான விஷயம் இப்போ இல்லை, ரீசெண்டாக கிடையாது, கொஞ்சம் ரொம்ப நாள் முன்ன எதிர்பார்த்த விஷயம் நீங்கள் அந்த விஷயத்தை மறந்துட்டு இப்போ வேறு ஒரு விஷயத்தில் இருக்கிறீங்க. அந்த விஷயம் வர்றது கூட உங்களால் தெரிஞ்சிக்க முடியாது. அது வர்றதே ஒரு புயல் வேகத்தில் வருது, தெரியாமல் உங்களால் பார்க்கவும் முடியாது, தெரியவும் தெரியாது. இன்னொரு கிளியர் மெசேஜ் யூனிவர்ஸ் உங்களுக்காக எடுத்துகிட்டு வராங்க. கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் நீங்கள் லைஃப்பில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்துட்டு சேஞ்ச் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கிறதுனால லைஃபே மாறிடுச்சு அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் உங்களுக்குள்ளே நடக்கும். ஸ்வாட் ரெண்டுமே கிளியராக பேச போகிறாங்க, கிளியராக கம்யூனிகேஷன் நடக்க போகுது, கிளியராக உங்களுக்கான கிளாரிட்டி கிடைக்க போகுது, கிளியராக உங்களுக்கான ஒரு கரியருக்கான ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு கிளியராக பேசி அந்த விஷயம் சால்வ் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு கரியரில் இதுக்கு முன்னாடி நீங்கள் எதிர்பார்த்த அந்த விஷயம் இப்போ சடனாக நடந்து அதில் ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக நீங்கள் வரப்போகிறீங்க. அந்த விஷயம் இதுக்கு முன்னே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்கும், உங்களுக்கு பாஸ்டில் ரொம்ப பெரிய விஷயமா இருந்திருக்கும் அந்த விஷயம் கிடைக்கிறதுன்றத. ஆனால் இப்போ அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் போது நீங்கள் ஒரு டோட்டலி ஒரு டிஃப்ரெண்ட் பர்சன், டிஃப்ரெண்ட் மைண்ட் செட், டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ் அந்த மாதிரி இருக்கிற ஒரு பர்சனாக நீங்கள் டோட்டலி சேஞ்ச் ஆகிருக்கீங்க. இப்போது நீங்கள் பாஸ்டில் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அந்த 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 வைப், அந்த எனர்ஜி எல்லாமே டோட்டலி சேஞ்ச். அதனால் இப்போது உங்களுக்கு யூனிவர்ஸ் நீங்கள் இப்போ தான் நீங்கள் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கீங்க, அந்த விஷயத்துக்காக ஏற்ற மாதிரி பர்சனாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த விஷயம் கிடைக்குது. நீங்கள் அவ்வளோதான் கிடைக்காதுன்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ நீங்கள் ரொம்பவே ஒரு ஹை லெவல், ஹை ஃப்ரீக்வன்சியில் இருக்கிறதுனால இப்போ நீங்கள் அந்த விஷயம் உங்களுக்கு கிடைச்சதுக்கப்புறமா அது ஒரு சின்ன விஷயமா தான் உங்களுக்கு தெரிய போகுது. ஆனால் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய விஷயமா நினச்சி தான் நீங்கள் இது பண்ணுவீங்க. ஆனால் அது உங்களுக்கு ஒரு சின்ன விஷயமா தான் இருக்கும். மற்றவங்களுக்கு சின்ன விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். சில பேருக்கு நீங்கள் வந்துட்டு உலகத்தையே ஜெயிச்ச மாதிரி ஒரு ரொம்பவே ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. அந்த விஷயம் கிடைச்சோன்னே ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. சில பேரோட கனவாக கூட இருக்கும் இந்த விஷயம். சில பேருக்கு வந்து ஜாப் விஷயமாக இருக்கலாம். கண்டிப்பாக ரொம்பவே டயர்டாகிட்டு இப்போதைக்கு அந்த ஜாப் நமக்கு கிடைக்காதுன்னு சொல்லி நீங்கள் உட்காரும் போது அந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கலாம். சில பேருக்கு ஃபினான்ஸ், ஜாப், சில பேருக்கு ப்ரொபோசல், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்களுக்குள்ளே இருக்க சில விஷயங்கள் சேஞ்சஸ் கிளியராக பேச போகிறீங்க ரெண்டு பேருமே. ஃப்யூச்சர் பிளானிங்ஸ் நிறைய பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு பிரைட் ஃப்யூச்சர். இது மெசேஜஸ் வருது, ஆனால் கிளியராக வர தெரியல, எனக்கு புரிய மாட்டேங்குது.
கிளியராக புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ மெசேஜஸ் வருதுன்னு சொல்லிட்டு நான் மைண்டில் பேசிகிட்டு இருக்கேன். கடுப்பாயிட்டாங்க ஸ்பிரிட்ஸ். என்ன பண்ணணுமோ பண்ணு அப்படின்றாங்க. Queen of Cup reverse la irukku. Knight of Wands, 5 of Wands. இதுல என்ன தெரியுதுன்னா, இதுக்கு முன்னே நீங்கள் பயப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு போல்டாக பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களை பார்த்து நிறைய பேர் பயப்படுற மாதிரி இருக்குது. வந்த வழியிலே திரும்ப ஓடுற மாதிரி. எந்த விஷயமா இருந்தாலும் போல்டாக பண்ணுறீங்க நீங்கள். எந்த பயமும் கிடையாது உங்களுக்கு. யார்கிட்ட எப்படி பேசணுமோ அந்த லாங்குவேஜில் நீங்கள் பேசுகிறீங்க. உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறாங்களோ நீங்கள் அப்படி தான் நடந்துக்கிறீங்க. அவங்க என்ன லாங்குவேஜில் பேசினா அவங்களுக்கு புரியுமோ நீங்கள் அந்த லாங்குவேஜில் அவங்கக்கிட்ட பேசுகிறீங்க. ஸ்ட்ரைட். அது முள்ளை வந்து முள்ளால் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஏதோ அப்படியா சொல்லுவாங்க, ஏதோ சொல்லுவாங்க அந்த மாதிரி முள்ளை வந்து முள்ளால் எடுக்கணுமா, ஏதோ ஒரு பழமொழி ஏதோ சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. உங்களுக்கு ஆப்போசிட்டில் வர பர்சன் வந்து அவங்க என்ன மாதிரியான ஒரு லாங்குவேஜில் பேசினா அவங்களுக்கு புரிய வைக்க முடியுமோ, அவங்களுக்கு புரியுமோ அந்த மாதிரி பேசுகிறதுனால வந்த வழியிலே அப்படியே ஓட்டம் எடுக்கிறாங்க. இது ஏதோ ஒரு விஷயத்துக்காக இருக்கலாம். கண்டிப்பாக ஒரு நியூ லைஃப்க்கான ஒரு விஷயமாக தான் அமையும். இப்போ உங்களுக்கு வரப்போகிற ஏதோ ஒரு மெசேஜ். ஆனால் உங்களுக்கு தெரியல. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மெசேஜ் என்னன்றது கூட சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. என்ன விதமான ஒரு மெசேஜ்ன்றனா சரி, மெசேஜ் கூட வர வேண்டியது இருக்கும். சில பேருக்கு ஏதோ ஒரு விஷயம் உங்களை வந்துட்டு ஒருத்தவங்க பின்னாடி இது வந்து பயமுறுத்தினா நீங்கள் எப்படி ஷாக் ஆவீங்க, அந்த மாதிரி ஷாக் ஆக போகிறீங்க அந்த விஷயத்துக்காக. இப்போ சுத்தமாக நீங்கள் மறந்துட்டீங்க. அந்த விஷயம் வந்து ஒரு காலத்தில் ஒரு நேரத்தில் உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்திருக்கும். ரொம்ப நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயமா இருக்கும். நீங்கள் வந்து அந்த விஷயம் கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப நீங்கள் ப்ரே பண்ண விஷயமா இருக்கும். ஆனால் இப்போ உங்களுக்கு அந்த ஒரு விஷயம் வந்துட்டு கிடைக்குது. லைஃப் சேஞ்ச் விஷயமா உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. ஓகே, இதுதான் உங்களுக்கான ஃபுல் மூன் மெசேஜஸ். யாருக்கு மெசேஜஸ் எப்படி ரெசனேட் ஆச்சு என்னன்றதை பற்றி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது ஒரு பெரிய பாசிட்டிவான மெசேஜஸ் வரப்போகுது. பாசிட்டிவ் மெசேஜ். சரி, எஸ் ஆர் நோ பார்ப்போமா? இன்னைக்கு கார்ட்ஸ்லேயே பார்ப்போம். எஸ் ஆர் நோ. சரியா? ஏதாவது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் யோசிச்சுக்கோங்க.
ஸ்பிரிட்ஸ் ரொம்ப விளையாடுறாங்க இன்றைக்கி. ஏதாவது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் யோசிச்சுக்கோங்க. யோசிச்சிட்டிங்களா? மேலே இருக்க கார்டு தான் எடுக்கணுமா? சரி, நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், அதனால் நான் அந்த கார்டை எடுக்கிறேன். அதே தான் எடுக்க சொல்கிறாங்க. யோசிச்சிட்டிங்களா? எஸ் ஆர் நோ? உங்களுக்கான ஆன்சர் எஸ். ஸ்ட்ராங் எஸ். நான் வேறு கார்டு தான் எடுக்கலான்னு இருந்தேன், ஆனால் ஸ்பிரிட்ஸ் வந்துட்டு இல்லை அந்த கார்டு தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த கார்டு எடுத்திருக்கேன். இன்றைக்கி ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க, விளையாட்டுத்தனமாக இருக்கிறாங்க. ஓகே, நீங்கள் என்ன விஷயம் யோசிச்சிருந்தாலும் அந்த விஷயம் ஸ்ட்ராங் எஸ். ஓகே, நியூ லைஃப், நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த விஷயம், ரொம்பவே நீங்கள் ஆவலாக அந்த விஷயத்துக்காக ஏங்கி தவிச்சிருக்கீங்க. அந்த விஷயம் ஃபைனலி உங்கள்கிட்ட வருது. ஃபைனலி உங்களுடைய உலகத்தையே மாற்றக்கூடிய ஒரு விஷயம். ஹாப்பி. ஓகே, டேக் கேர். காட் பிளஸ்.